இந்த ஆராதனையிலே தேவரே இப்படி சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுப்பா. நீர் பேசி நாள் கேட்க நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக புது ஜீவனையும் புது பலத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை பக்குப்படுத்த வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஆயர் பெருமான் அவர்களே, ஆயர் அம்மா அவர்களே, அருமையான மூப்பர்களே, உங்களை காண்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இங்கே சிறப்பான ஒரு ஊழியத்தை ஆயர் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களோடு இணைந்து ஆயர் அம்மா அவர்கள் செய்து வருகிறார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பானது. ஆகவே நீங்கள் புதிய ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று நடத்துவது நான் அதை கண்டு பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறார்கள் மத்தியிலே இந்த சம்மர் எவாஞ்சலிக்கல் கேம்ப் என்று பல இடங்களில் நடக்கிறது. அவனமாக விடுமுறை வேதாகம பள்ளி நடக்கிறது. அவனமாக நீங்கள் அநேக பிள்ளைகளை, ஒரு 45 பிள்ளைகள் சகோதரர் சொன்னபடி இந்து பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து கண்டை வருவது, வசனத்தை கேட்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே வெள்ளூரில் ஒரு கலெக்டர் இருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி கிறிஸ்த மீட்டிங் ஏதாவது கூட்டும்போது அந்த வசனத்தை அவங்க போதிப்பாங்க, அந்த வசனத்தை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, அவர் சொன்னது மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் இருந்து அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். அதே நேரத்தில் அங்கே ஆலயத்தில் நடக்கின்ற விபிஎஸ்ல நான் கலந்து வசனத்தை கற்றுக்கொண்டபடினாலே நான் வேதத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஆகவே அப்படிதான் அநேக பிள்ளைகள் இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியில் கடவுளை அறிந்து வருகிறார்கள். மிகுந்த சந்தோஷம். அந்த ஊழியத்தை செய்கிற போதகரையும் மற்ற மூப்பர்களையும் மனதார நான் வாழ்த்துகின்றேன். நாங்களும் ஓய்வு பெற்றாலும் கூட இந்த எவாஞ்சலிக்கல் ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு நான் பிறந்து வளர்ந்த அந்த ஆந்திர பகுதியில் சித்தூர் பக்கத்தில் கிராமம், அங்கே ஒரு 10 கிராமம் இருக்கிறது. ஏசாமி அறியாத மக்கள், அவங்களெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் எனக்கு. ஆகவே அவர்கள் மத்தியில் 24, 25, 26, 27 ஆகிய தேதிகளிலே மிக சிறப்பான இயேசு சுவாமியினுடைய படம், தெலுங்குல கருணாமைடுன்னு சொல்லுவார்கள், அந்த படத்தை காட்டினோம். அதோட மெடிக்கல் கேம்ப் மறுநாள் வைத்தோம். அதோடு கூட 3 நாள் இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை அந்த ஊழியத்தை செய்து அநேக மக்கள் அதில் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டார்கள். ஆகவே அந்த ஊழியத்துக்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் பெண்கள் வந்தாங்க. அதில் வருகிற பெண்கள் வந்து பல தேவைகளோடு வருகிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணம் நடத்த முடியவில்லை, திருமணம் நடத்த வேண்டும், வறுமை இருக்கிறது, அது நீங்க வேண்டும், இப்படி பல பிரச்சனைகளோடு கூட தான் அந்த பீப்புள் வருகிறார்கள். அவளுக்காக நான் ஜெபித்து விட்டு வந்தோம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் கீதா என்ற ஒரு சகோதரி, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. புறஜாதி தான், காஸ்ட் என்று சொல்வார்கள் அதை. ஆகவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குழந்தை இல்லை அவங்களுக்கு. அதுக்காக தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய இந்த அழைப்பை கொடுத்த ஆயருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். வரும்போதெல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அழைப்பு கொடுக்கிறார்கள், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஆகவே கர்த்தருக்குள்ளே ஒரு சபை வித்தியாசம் கிடையாது. ஆகவே ஒருவேளை எல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், கட்டடங்கள் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இயேசு ஒன்று தான். இயேசு அல்லையே சொல்லுங்க, இயேசு ஒன்று தான். ஆகவே டினாமினேஷன் டிஃபரன்ஸ் மே நாட் பி மேட்டர். ஆகவே கடவுள் அவருடைய ஐக்கியத்தில் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள். ஆகவே அவருடைய ராஜ்யம் எப்படியாவது இந்த உலகத்தில் பிரஸ்தாப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சியாகவும் ஜெபமாகவும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்று சொன்னால் விசுவாசமும் திருச்சபையும் என்று பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்துக்கு அன்புக்குரியவர்களே
விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆகவே இதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த விசுவாசத்துக்கு ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:1 வசனம் வாசிங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது என்று இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை பற்றி தான் சொல்லப்படுகிறது. விசுவாசம் எப்படி பிறந்தது, விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் சாதித்தார்கள் என்றெல்லாம் மிக சிறப்பாக அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வீட்டில் எடுத்து தியானிக்கலாம். சரி, இப்போ விசுவாசம் ஃபெய்த் என்று சொல்லும்போது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்னை பார்த்ததுமே என்ன சொல்கிறீங்க, இவர் பிரசங்கியார் என்று பேராயர் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசங்கியார் என்று நீங்கள் நம்புறீங்க. அது மாதிரி உங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள்லாம் விசுவாசிகள், ஆலயத்தில் தொழுது கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இல்லையா? இது காணப்படுபவைகள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரசங்க மேடை, இது மேடை தானே, மேடைன்னு வச்சுங்க. இது இதுக்கு தயாரிப்பதற்கு ஒரு கட்டு தேவை. சரி, அந்த கட்டு எங்கிருந்து வருகிறது? மரத்திலிருந்து வருகிறது. அந்த மரம் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? மண், பூமியிலிருந்து வருகிறது. பூமி எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? சொல்ல மாட்டீங்களா? அது கடவுளிடத்தில் தான் வருகிறது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த காண்கிறவைகள் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் கண்ணால் பார்க்குறோமே, இதெல்லாம் உறுதியானவை என்று நம்புகிறோம். ஆங்கிலத்தில் ஷூர் என்று சொல்வார்கள், பி ஷூர் என்று சொல்வார்கள் இல்லையா? ஆகவே விசுவாசம் என்று சொல்வது நம்பிக்கையின் உறுதி, நம்பிக்கையின் உறுதி. ஆகவே படிப்படியாக இந்த மேசை, அதன் பிறகு கட்டை, அதன் பிறகு மரம், அதன் பிறகு மண் இல்லையா? இப்படி படிப்படியாக சென்று இந்த மண் நம்மால் உருவாக்க முடியாது. மேசை உருவாக்க முடியும், கட்டை உருவாக்க முடியும், மரத்தை அறுக்க முடியும். ஆனால் மண் உருவாக்க முடியுமா? முடியாது. அது கடவுள் தான் உருவாக்கினவர் என்று நாம் உறுதியாய் நம்ப வேண்டும் இல்லையா? சரி, அது மட்டுமில்லை, குறிப்பாக பார்க்கும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான கட்டடம், ஆலை கட்டடம், மேலே கூரை இருக்கிறது, கீழே அடித்தளம் இருக்கிறது, அப்படி தானே? அடித்தளத்துக்கு அதுக்கு ஆதாரம் என்ன? ஃபவுண்டேஷன் ஆங்கிலத்தை சொல்கிறீங்க, தமிழாக அஸ்திபாரம். அஸ்திபாரத்துக்கு இன்னொரு ஆதாரம் என்ன? அஸ்திபாரம் எங்கே போட்டு? மண்ணில் போட்டுருக்குறது இல்லையா? மண்ணுக்கு என்ன ஆதாரம்? மண்ணுக்கு என்ன ஆதாரம்? வேதத்தை வாசிக்கிறீங்களா? யோபு 38 இல்லையா? மிக சிறப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் வாசிக்கலாமா? 38 ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, யோபுக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார் இல்லையா? யோபு பக்தன், உங்களுக்கு தெரியும், அவர் சிறந்த ஒரு நீதிமான், எந்த பாவத்தையும் அறியாதவர். ஆகவே அதை நீங்கள் படிங்க பார்க்கலாம். 4வது வசனம் படிங்க பார்க்கலாம். நான் பூமி அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கிருந்தாய்? 5வது வசனம், அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவன் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. 6வது வசனம், அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது. போதுங்க, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு யோபுக்கு, அப்பா பூமி அஸ்திபாரப்படுத்தின போது எங்கிருந்தாய்ப்பா? அதுக்கு அளவு குறித்தவன் யார்? அதுக்கு நூல் போட்டவர் யார் இல்லையா? ஆகவே அதனுடைய ஆதாரம் எது மேல் ஆதாரப்பட்டிருக்கிறது? சயின்ஸ் படி பார்க்கும்போது இந்த பூமி அந்தரங்கத்தில் இருக்கிறது. இந்த பூமி எங்க? அந்தரங்கத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இது 24 மணி நேரத்தில் தன்னைத்தான் சுற்றுகிறது. அப்புறம் ஒரு வருடத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இப்படிப்பட்ட மகத்துவங்களை
இப்படிப்பட்ட மகத்துவங்களை, அற்புதங்களை செய்யக்கூடியவர் யார்? கடவுள் ஒருவர் தான் என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பக்தன் என்ன சொல்றாருன்னா, காணப்படுகிறவர்கள் உறுதி இல்லையா, அதோடு கூட காணப்படாதவர்களினுடைய நிச்சயம், சர்டன் என்று ஆங்கிலம் சொல்கிறது. காணப்படாதவர்கள் என்னென்ன பார்க்க முடியுமா? காணப்படாதவர்கள் நமக்கு தெரியுமா? ஆமா, பார்க்க முடியாது இல்லையா. ஒரு வானம், 2 வாரம், 3 வானம், 3வது வானம் வரையும் எழுப்பி போயிருக்கிறார். யாரு? பவுலடிகள் இல்லையா. அதன் பிறகு என்ன நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வானத்துக்கு மேலே என்ன இருக்குது நமக்கு தெரியுமா? இந்த சூரியனுக்கு எரிபொருள் கொடுத்தது யாரு? அதுக்கு தெரியுமா நமக்கு? ஆகவே குறிப்பாக நாம் காண்பவர்களை உறுதியாக நம்புகிறோம். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது உறுதி, ஷோர். அதே காணப்படாதவர்கள் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகத்துவங்கள். பரலோகம் இருக்கிறதுன்னு நம்புகின்றோம். பரலோகத்தில் தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள் இல்லையா, வெள்ளங்களை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோர்களை பிடித்து கொண்டு 4 ஜீவங்களுக்கு முன்பாக, அது மட்டுமல்ல 24 மூப்பர்களாக முகக்குப்புற விழுந்து சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியான முன்பாக எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பலமும் சதா காலங்களில் உண்டாவது என்று ஆராதிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவை நம்ம பார்க்கல, ஆனால் நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமானது காணப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆகவே நாம் பார்க்கிற இந்த உலகம், யூனிவர்ஸ் என்று பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா. இது பார்க்கும் அந்த வசந்த 3வது வசந்த வாசிங்க பார்க்கலாம். 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க இன்னொரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட், அது நம்ம விளங்கிக்கலாம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உருவாகினதில்லைன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். நாம் பார்க்குற வானத்தை பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம், மரம் செடி கொடி பார்க்குறோம் இல்லையா, இவை காணப்படுகிறவர்கள். அப்போ தோன்றப்படுகள் என்பது என்ன இல்லையா, அவையே இன்னொரு ப்ளஸ். அதை ஒரு பகுதியை நம்ம பார்த்தா, இது எப்படி உண்டானது, நல்லா கவனிக்கணும். இது எப்படி உண்டானது? சயின்ஸ் படி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா பிக் பேங் தியரின்னு சொல்கிறான். அதாவது பெரிய வெடிப்பு கொள்கை. ஒரு பெரிய எரிப்பு கோளம் வந்தது, அது வெடித்தது. அது வெடித்தது சிறு சிறு அணு அப்படியே வந்து பல வருடங்கள் பூமியில் நிரப்பி குளிர்ச்சியாகி அது பூமி ஆனது. அதன் பிறகு உயிரினங்கள் பெறுகிறது, அதன் பிறகு மனுஷன் பெறுகிறான். இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. சரி, அப்படி தான் வச்சுக்கலாம். சயின்ஸ் படி எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பிக் பேங் தியரி, அந்த பெரிய வெடிப்பு கொள்கை இருக்கிறது, பெரிய வெடிப்பு பந்து, அது எங்கேருந்து வந்தது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அப்படி தானே. ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று நான் நம்புகின்றோம். சரி, இந்த விசுவாசத்தை விசுவாசத்தினால் எப்படி பலப்படுவது? எப்படி? முதலாவதாக இந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திராண சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான எவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்தை கொடுக்கிறவரே இயேசு பெருமான் தான். நம்ம உருவாக்கினார் இயேசு பெருமான் தான். அங்கதான் நம்ம நம்புறோம். நாம் ஒரு மரம், செடி, கொடி, ஆடு, மாடு இருந்தா இயேசுவை நம்ப முடியுமா? நம்ப முடியாது இல்லையா. ஆகவே தேவன் தம் சாயலாக நம்ம உருவாக்கி நாம் அவர் அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி ஞானத்தையும் அறிவையும் திறமையும் எல்லா கான்சியஸையும் கர்த்தர் நமக்கு தந்தபடினால்தான் அவர் கடவுள் என்று நான் நம்புகின்றோம் இல்லையா. அதுக்குவே முதலாவதாக இந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக இந்த விசுவாசத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும்.
எபிரேயர் தானே? இல்லை, ரோமர் 10:17 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10:17. ரோமர் 10:17 இப்போ வாசித்துமே. விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். பாத்தீங்களா? அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். தேவனுடைய வார்த்தை என்பது ஏதோ ஒரு தியரி மட்டும் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். வேத வசனங்களை நாம் அறிந்துக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், ஆவினால பலப்படுகின்றோம். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே அது மட்டுமல்ல, ஒரு நல்ல கேள்வியும் கேட்கிறார் அந்த ஆக்கியோன். என்ன கேட்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாமல் எப்படி தொழுது கொள்வார்கள்? அது மட்டுமல்ல, கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? அது மட்டுமல்ல, அதோடு கூட இன்னொரு கேள்வி கேட்கிறார். அதாவது பிரசங்கிகர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பார்த்தீங்களா? என்ன அருமையான கேள்வி கேட்கிறாரு பாருங்க ஆக்கியோன். அப்போ விசுவாசிகள் தான், இப்போ நம்ம எல்லாம் விசுவாசிகள் ஆகதான் தொழுது கொள்றோம். விசுவாசிகள் விட்டு தொழுது கொள்ளுமா? ஆலயம் வந்திருக்குமா? வந்திருக்க மாட்டோம். அதே ஆகவேதான் இங்க என்ன சொல்றாருன்னா, கேள்வி விசுவாசத்தினால் வரும், வசனம் விசுவாசத்தினால் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். காரணம், வசனத்தின் மூலமாக தேவன் அன்றாடம் நம்மோடு பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறகுற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையினாலே பிழைப்பான். அது ஒன்று. சரி, மூன்றாவதாக விசுவாசத்தில் எப்படி பலப்படுறது? ஒன்று, இயேசு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். இன்னொன்று, அனுதினமும் வசனத்தை தியானிப்பதனால விசுவாசத்தில் பலப்படுகிறோம். மூன்றாவது, நம்முடைய பெற்றோர்கள் நம்ம விசுவாசம் நடத்துகிறார்கள் இல்லையா? 2 தீமோத்தேயு 1:5 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாக்குள் இருந்தது, அதன் பிறகு தாயாக ஐனக்கியக்குள் இருந்தது, அதன் உனக்குள் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இங்க பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? மாயமற்ற விசுவாசம். நல்லா கவனிக்கணும். மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறார். ஆகவே போலியான விசுவாசம் அல்ல, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு அர்ப்பணிப்பு, அதன் மூலமா வருகிற விசுவாசம். அப்போ இந்த தீமோத்தேயு என்பவன் தகப்பன் கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ. யூத பெண்மணிகள், தாய்கள் எப்போதுமே பால் கொடுப்பதை போல வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் இல்லையா? எப்படி பால் கொடுத்து வளர்க்குறோமோ அவனுமாகவே தாய்மார்கள் வேத வசனத்தை கொடுத்து 10 கட்டளையை கற்றுக் கொடுத்து வளர்ப்பார்கள். அப்படி வளர்த்ததுதான் மோசே கூட. மோசே சின்ன வயசில் எல்லாம் பார்வன் கொலை செய்யும்போது எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு சொல்லி அவங்க தொட்டியில் விட்டு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு அந்த பிள்ளையை அந்த அம்மா பார்வன் மகள் எடுத்து இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துன்னு சொல்லும்போது அவங்க மீறி என்ன பண்ணுறா, அவங்க அக்கா அந்த தாயை கொண்டு கொடுக்குறா. அப்போ தாய் வளர்த்தான், மோசை வளர்த்துருப்பாங்க. அப்பா, நீ யூதன், நீ ஒரு அடிமையாக இருக்கிறாய், அடிமை ஜனங்களை விடுவிக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பா. அதனால்தான் மோசே ஒரு விடுதலை வீரனாக மாறினான். அதன் பிறகு தேவனுடைய அழைப்பை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த கிரேக்கன் ஆண்டவர் அறியாதவராக இருக்கலாம், ஆனால் யூத ஸ்திரீ தாய் மிக சிறப்பானவள். ஆகவே பாட்டிக்குள்ளே வந்ததுப்பா விசுவாசம். அதன் பிறகு உன்னுடைய தாய் கற்றுக் கொடுத்தாளுப்பா, அதன் பிறகு உனக்குள்ளே நான் பார்க்கிறேன், வழி வழியாய் வருகிறது. ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, ஏன் சிறு பிள்ளைகளை நாம் கர்த்தரிடம் நடத்துகிறோம்? வசனத்தின் மூலமாக நடத்துகிறோம். ஆகவே நாம் கொடுக்கிற வசனம் வீண் போகாது. தண்ணீர் மேல் அப்பத்தை போடு, ஒரு நாளைக்கு அது பலன் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுமாகவே அருமையான பிள்ளைகளை நாம், பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை ஜாக்கிரதை அவளுக்கு அழைக்கப்படுகிறோம். ஒன்று, கல்வி கொடுக்கிறோம், அவளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்கிறோம். அதுக்கு மேலாக வசனத்தில் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தினாலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனுமாக தான்
தீமோத்தேயு வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக திருச்சபையில நாம் விசுவாசத்தில் வளர்க்கிறோம். திருச்சபைக்கு ஏன் வருகிறோம் என்று சொன்னால் இது வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல, அல்லையா? அன்புக்குரியவர்களே, தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உயிருள்ள தேவனை, இரட்சகரை. இந்த அருமையான மகள் சாட்சி சொன்னா இல்லையா, பிள்ளை இல்லையா, எனக்கு யாரும் இல்லை, ஆமாம் இயேசு சாமி நான் இருக்கிறோமா உனக்குன்னு சொல்லி வேலையை கொடுத்து வசதி எல்லாம் செய்தால். அதே மாதிரி தான் தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆகவே திருச்சபையின் மூலமாக நாம் இந்த ஐக்கியத்தின் மூலமாக போதகர் வழியாக மூப்பர்கள் வழியாக நாம் விசுவாசத்தில் வளர்க்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் 11:21-24 படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:21-24 படிங்க பார்க்கலாம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆமாம் அது போதும். நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து தரிசனம் கொடுத்து அவர் ஊழியத்துக்கு என்று அழைத்து முற்றிலுமாக அர்ப்பணித்த பிறகு அவருக்குள்ள ஒரு சின்ன இது இருந்தது. என்ன இருந்ததுன்னா, யூதர்கள் புறஜாதிகளை அண்ட மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். புறஜாதிகள் தீட்டுக்குரியவர்கள், நரகத்துக்குரியவர்கள். ஆகவே அவர்கள் அண்ட மாட்டாங்க. அவங்க போகிற வழியில் கூட போக மாட்டாங்க. பெண் கொள்ள மாட்டாங்க, பெண் வாங்க மாட்டாங்க, அவங்களோட உணவு அருந்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்தவர் பேதுரு. ஆகவே பேதுரு கடவுளை தரிசித்து இந்த ஊழியத்துக்கென்று பண்படுத்தப்பட்டு அவர் வெளியே போகும்போது கூட அந்த எண்ணம் அவருக்குள்ளே சிறு சிறு எண்ணங்கள் இருந்தது. அப்போது கொர்நேலியஸ் என்ற பக்தன் ஆண்டவரை தரிசித்து ஆட்களை அனுப்பி பேதுரு அனுப்பித்து கொர்நேலியஸ் ரட்சிக்கப்படுகிறார். அவர் மூலமாக குடும்பத்தார் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. இதெல்லாம் அறிந்த பேதுரு உள்ளம் கம்ப்ளீட்டாக மனம் மாறி ஒரு சவாலாக, இனிமேல் இந்த எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே யூதனும் புறஜாதியானும் ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்றும் சுயாதீன் என்றும் யாரும் கிடையாது, எல்லாரும் ஒன்று, இயேசுவின் பிள்ளைகள். எல்லாரும் என்ன? இயேசுவின் பிள்ளைகள் என்று சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு வர்றார். அப்படிதான் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு வரும்போது தான் பர்னபாசும் அதில் ஒருத்தர் பெரியவர். ஆகவே இவர்கள் அனைவரும் சேர்ந்து புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. சொல்லும்போது யூதர்கள் கூட மனம் வர்றாங்க. இவங்க மூலம் மலமா யூதர்களோட சில பேர் அந்த ஒரு நேர மைண்டில் இருந்தாங்க. இவ்வளோ அறிந்து அவ்வளோ மனம் மாறுறாங்க. இப்படி எல்லாரும் மனம் மாறி இந்த சுவிசேஷம் யூதருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அநேக விசுவாசிகள், அதுதான் வசனம் சொல்லுங்க, அநேக விசுவாசிகள் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பர்னபாஸ் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு விசுவாசம் நிரப்பப்பட்டு அவர் ஊழியம் செய்யும் போது அவர் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தில் அனுதினமும் நாம் பலப்பட வேண்டும். ஏனென்றால் சில வேளையில் வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும்போது விசுவாசிக்கிறோம். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது என்ன கடவுள் என்ன அந்த மாதிரி கைவிட்டார், நான் கடவுள் தான் வணங்குறேன், கோயிலுக்கு தான் போகிறேன், காணிக்கு முன்னால் முடிந்தது செய்கிறேன், ஆனாலும் கூட இந்த கஷ்டம் தீரலையே, இல்லையா, இது இந்த அற்புதம் நடக்கலையே அப்படின்ட்டு நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகக்கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, அதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கே நேபுகாத்நேச்சார் இன்றைக்கு ஈராக் என்று பாபிலோன், அங்கே பெரிய பொற்சிலையை வைத்து இதை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். இவங்க 3 பேரும் நாங்கள் வணங்க மாட்டோம், இல்லையா, பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான், இது கடைசி சந்தர்ப்பம், உங்களுக்கு இந்த சொத்தை வணங்கினா உங்களுக்கு விடுதலை, இல்லைன்னா அக்னி சூழலில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போ இவன் சொல்கிறான், சாத்ராக் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் விற்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் நம்புகிற கடவுள், விசுவாசிக்கிற கடவுள் யெகோவாகிய தேவன் இந்த அக்னி சூளைக்கும் உங்களுடைய கைக்கும் விடுதலை செய்வார். நல்லா கவனிக்கணும், செய்வார். செய்யாமல் போனாலும்
அதான் விசுவாசம். செய்யாமல் போனாலும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன சொல்லுங்க, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவின் விசுவாசிகள் ஒருமித்து வாழும் பொழுது கடவுள் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இரண்டாவது, விசுவாசத்தில் எப்படி பலப்படுது என்று பார்த்தோம். மூணாவது, விசுவாசத்தினாலே ஏற்படும் நன்மைகள் என்ன என்று குயிக்காக நம்ம பார்க்கலாமா? இது ரெண்டு சப்ஜெக்ட், பெரிய பெரிய சப்ஜெக்ட், நமக்கு நேரம் இல்லை, குயிக்காக சொல்லிடலாம் இல்லையா? ஒன்று, அன்புக்குரியவர்களை, விசுவாசத்தினால ரட்சிப்பு. விசுவாசத்தினால ஐயா இன்றைக்கு ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள அம்மா லட்சுமி அம்மா, ஒருவேளை நீங்கள் உங்கள் சாட்சியை பார்க்கும்போது நீங்கள் இந்து குடும்பத்தில் வந்தீங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லையா? சரி, ஓகே. இப்படி பார்க்கும்போது இந்த இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் வாழறான். எத்தனை வாழறான்? 140 கோடி மக்கள் அதிகமாக வாழறான். அதில் ஒரு 5 கோடி தான் கிறிஸ்தவங்க. 5 கோடி தான் கிறிஸ்தவங்க. மிச்சு போனால் இன்னொரு 15 கோடி 20 கோடிக்குள்ளே இந்த இவங்க இஸ்லாம் இருக்கிறாங்க. மிச்சம் 70% 75% இந்துக்கள் இல்லையா? நடந்த கும்பமேளாவில் 50 கோடி போய் குளித்தான். எத்தனை போய் குளித்தான்? 50 கோடி என்றால் 60 கோடி என்றால் அது ஒரு பெருமை சொல்கிறாங்க இல்லையா? ஆகவே பார்க்கும் பொழுது நெருப்பில் நடப்பது, ஒன்று பார்த்து டிவியில் பார்த்தேன், குழந்தைய தூக்கின்னு நெருப்பில் நடக்கிறான் ஒரு ஆள், நெருப்பில் இல்லையா? அப்படியே விழுந்தான். நல்ல வேளைக்கு அந்த குழந்தை பேச்சுக்கிச்சு. சில நேரத்தில் அது நெருப்பில் வந்து சாவுறானுங்க. இப்படியெல்லாம் நடக்குது. ஆகவே இப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ, தேர் இழுப்பது அல்லது தவம் இருப்பது அல்லது மலை நோக்கி போவது, யாத்திரை போவது, இப்படி எத்தனையோ தியாகங்களை மனிதன் செய்ய காரணம் என்ன? எப்படியாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும், விமோச்சனை பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, பட்டினத்தார் பாடினார், நீட்ட புரிந்தென்ன நீராட போய் என்ன ஓது மந்திரங்கள் 1000 என்ன யார் என்ன மாற்றி பிறக்க முடியும் என்று பட்டினத்தை ஒரு பெரிய துறவி பாடினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தியாகங்கள் எது நம்ம செய்யவில்லை. செய்தோமா? நம்மெல்லாம் செய்யவில்லை. ஆனால் நமக்காக யார் தியாகம் செய்தது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே தேவன் நமக்கு போட்ட பிச்சை, தேவன் நமக்கு போட்ட கிருபை, தேவன் போட்ட நமக்கு தயவு. அதனால நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் அப்பா பிதாவே என்று நாம் நோக்கி கூப்பிடுறோம். ஆகவே இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, விசுவாசத்தினாலே தேவ நீதிமான்களாக்கும்படியான கிருபை பெற்றிருக்கிறோம். படிங்கள பார்க்கலாம். ரோமர் 5:1 படிங்க. ரோமர் 5 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தினால ரட்சிப்பு மட்டுமல்ல, இந்த ரட்சிப்போடு கூட நீதிமான்களுக்கு பாக்கியத்தை யார் கொடுக்க முடியும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஒரு நீதிமான் என்று சொல்லும் போது அவன் என்னென்னவோ சொல்லுவான். உலக பிரகாரமாக இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாங்க, இந்துலாம் சொல்லுவாங்களே இல்லையா? அந்த அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இது சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே இப்படி நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ரத்தத்தை சிந்தி மீட்பு கொடுத்ததினால ரட்சிப்பு மட்டுமல்ல, நீதிமானுக்கு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றோம் என்று இங்கே மிகவும் சிறப்பாக எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் கூட நீதிமானாகப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஐயா, இப்போ விசுவாசம் எப்படி, விசுவாசத்தினால் எப்படி பலப்படுதுன்னு சொல்லி இத்தனையும் பார்த்தோம் இல்லையா? இயேசு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். வசனத்தின் மூலமாக விசுவாசம் வருகிறது, பெற்றோர் மூலம் விசுவாசம் வருகிறது, திருச்சென் மூலம் விசுவாசம் வருகிறது என்று பார்த்தோம். ஆபிரகாம் காலத்தில் திருச்சபம் இல்லை, வேத வசனமும் இல்லை, அவங்க பெற்றோரும் கடவுளை அறியாதவங்க. அப்படி தானே? அப்படி தானே? ஆபிரகாம் காலத்தில் வேத பிரமாணம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். அவங்க பெற்றோர் தேராக வந்து சூரியன் சந்திரனை வணங்கி அந்த பொம்மைகளை செய்து விற்று கொண்டிருந்தவங்க. ஆகவே அவங்க கடவுளை அறியாதவங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபோது கடவுள் அழைக்கிறார். யாரை? இல்லையா? இப்போ ஈராக் ஊர் என்ற தேசம் ஈராக்கில் தான் இருக்கிறது.
அங்கிருந்து பலஸ்தீனா வர்றதுக்கு கிட்ட 1500 கிலோமீட்டர். எப்படி டெல்லியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி வச்சுங்க இல்லையா, அவ்வளோ தூரம். சரி, அப்போது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதுக்கு முன்பு கூட எப்படி இருந்திருக்கும்? நாகரிகம் இருந்திருக்குமா? வசதிகள் இருந்திருக்குமா? இல்லையா? ஆகவே அப்போது போகிற இடம் தெரியாமல் போனான். வசனம் சொல்லுகிறது, போகிற இடம் என்னதென்று மொழி தெரியாது. கிராஸ் கல்ச்சர். எப்படி ஐயா போய் அசாம் பற்றி சிறப்பாக பேசுகிறாரு இல்லையா, கிராஸ் கல்ச்சர். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். பிற மொழிகளை கற்று அதில் நாம் ஆண்டு எப்படி மிஷினரிகள் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து இந்த தமிழை கற்று அல்லது இந்தியை கற்று அல்லது பெங்காலியை கற்று அதில் மொழியாக்கம் செய்தாங்க. வில்லியம் கேரி கல்கட்டாக்கு வந்து 17-18 மொழிகளை கற்று வேதத்தை மொழியாக்கம் செய்தார் இல்லையா. ஆகவே இப்படியாக நம்ம அது ஆண்டுடைய பரிசுத்தாவினுடைய வரம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆபிரகாம் வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவேளை ரோமர் 4:21 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4:21 வாசிங்க. அதான் 4:21 ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு வசனம் இருக்குது. அது வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அப்போ ஆபிரகாம் பெற்றோரும் கடவுள் அறியாதவர்கள், பிரமாணங்களும் இல்லாத நிலைமை, நாகரிகம் இல்லாத நிலைமை இல்லையா, படிப்பில்லாத நேரம், அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் போகிற இடம் தெரியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இல்லையா, த ஹோல் வேர்ல்ட் இஸ் பிளாக்கிங் என்று சொல்லலாம். ஆனால் கடவுளை மட்டும்தான் நம்பி வாழ்ந்தார். அது என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு போ அப்படின்னா கடவுளை மட்டும்தான் நம்பி போன நீ இல்லையா. உன் தேசம் உன்னை காப்பாற்றாது, உன் இனம் உங்ககிட்ட வரக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்கள் வீட்டை விட்டுரு, எதுவுமே உனக்கு இருக்கக்கூடாது, நீ என்னை நம்பி தான் வர வேண்டும் இல்லையா. நான் தான் உனக்கு கேடகம், நான் தான் உங்கள் பலன், பயப்படாதே. ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஆபிரகாமுக்கு, பயப்படாதே ஆபிரகாமே பயப்படாதே. ஆண்டவரே நான் பிள்ளை இல்லையாப்பா, ஏன்பா நீ கவலைப்படுற, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? மணலை போல நட்சத்திரங்களை போல நான் செய்வேன் இல்லையா. அது மட்டுமல்ல, நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பே. பத்தியா, அது உண்மை நடந்தது இல்லையா. இன்னைக்கு ஆபிரகாம் 200 கோடி இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள். எவ்வளோ இருக்கிறாங்க? 200 கோடி, 55 கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க ஆபிரகாம் தான் தகப்பன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூத மக்கள் அவங்க ஒரு 2 கோடி 2.5 கோடி தான் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் தான் ஜனங்க தான் இல்லையா. ஆனாலும் அவங்கள்ட்ட அற்புதங்களை செய்கிறார் சாமி. அவங்களுக்கு முதலாவது யார்? ஆபிரகாம் தான் தகப்பன் இல்லையா. சரி, விசுவாசிகளாகிய நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு 240 கோடி 50 கோடி இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களுக்கு விசுவாசம் தகப்பன் யார்? ஆபிரகாம். பார்த்தீங்களா. அப்போது இந்த உலகத்தில் 800 கோடின்றான். இந்த 800 கோடியில் ஒரு 250 கோடி ஒரு 200 கோடி இதெல்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி மக்களுக்கு ஆபிரகாம் தெரியாமல் இருக்க முடியாது. இருக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனால் முடியும், தேவனால முடியும். ஏனால் தேவன் தெரிந்து கொண்டார். எங்கோ இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தார். ஒன்று புதாத நம்மை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்னும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஆகவே அது மூன்றாவதாக பார்க்கும்போது விசுவாசிகளான அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் எப்படி நடக்கிறது பார்க்கலாம். 16 மார்க் 16 படிங்க பார்க்கலாம். 16-17 படிங்க. விசுவாசிகள் மூலமாக நடக்கிற அடையாளங்கள் யாவன? மார்க் 16. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதனை குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதி சிறுமை கைகளை வைத்து சுகமாவார்கள். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அற்புதம் அடையாளங்களை யார் செய்ய முடியும்? விசுவாசிகள். ஏதோ பேராயர் செய்கிறாரு, ஆயர் செய்கிறாரு, மிஷினரிகள், இது மட்டும் இல்லை,
விசுவாசிகள். நீங்க கையை வச்சு ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்பார். கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆகவே ஆனால் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இந்த மகளுக்கு இறங்க ஆண்டவரே என்று நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்துக்கு செவி கொடுத்த அற்புதங்களை உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தினாலே நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இப்படி விசுவாசத்தின் மூலம்தான் திருச்சபை கட்டப்படுகிறது. விசுவாசத்தின் மூலம்தான் திருச்சபை கட்டப்படுகிறது. இந்த திருச்சபைக்கு அஸ்திபாரம் ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம மண்ணு கல் இருந்தாலும் கூட இதுக்கு அஸ்திபாரம் இயேசு. அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். ஃபவுண்டேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த திருச்சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம். திருச்சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம். ஐயா, சின்ன கூட்டமாக இருக்கலாம், பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆகவே சொற்ப ஜனங்கள் இருந்தாலும் கூட தேவனாய் கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார், சாட்சியாக வைக்கிறார். ஆதி திருச்சபையில் பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் தான், அந்த மக்களுடைய வாழ்க்கையை வித்தியாசம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் பார்க்கும் பொழுது அதிகமான அங்கே கவனிக்கணும் அடிமைத்தனம். நல்லா கவனிக்கணும். ஏசாமி பிறந்து மரித்து உயிரோடு எழுந்து வரை அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ரோமர் ஆட்சி தான் அங்கே இருந்தது இல்லையா? யாரை பேர் அடிமைகள், யூதர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. சரி, இன்னொன்று விபச்சாரம் அதிகமாக இருந்தது. அது மட்டுமில்லை, மூட நம்பிக்கை இருந்தது. மூட நம்பிக்கை விக்கிரக ஆராதனை இருந்தது. விக்கிரக ஆராதனை இல்லையா? பல தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இயேசு ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? வித்தியாசமாக வாழ்ந்தாங்க. அவருடைய உடை, நடை, பாவனை, பேச்சு எல்லாம் வித்தியாசம். ஆகவேதான் ஆண்டியோக்கான்ற நாங்கள் அந்த பார்த்தோம். அந்த பட்டணத்துக்கு போல அந்த வழியை நாங்கள் போனோம். நாங்கள் கிரீஸுக்கு போகும்போது ஆண்டியாக்கில் முதல் இந்த சிறு கூட்டம் யார்? இந்த சிறு கூட்டம் வித்தியாசமாக இருக்கிறாங்களேப்பா, இவங்ககிட்ட அடிமைதானம் இல்லை, மது கிடையாது. மது வேற விட்டுன, மது இருந்தது, அதிகமாக மது இருந்தது. அடிமைதானம், மது, விபச்சாரம், விக்கிரக ஆராதனை. இப்படிப்பட்ட சூழலிலே இந்த மக்கள் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஜெபித்தா அந்த இடம் அசைக்கிறது. எந்த இடம்? அவள் இருக்கிற இடம் ஜெப வீடு அசைக்கிறது என்று பார்க்கிறோம். சிறைசாலை அசைக்கிறது என்று பார்க்கிறோம். பெரிய அற்புதம் நடக்கிறது. கைகை வச்சு சுகமான விசுவாசிகள் ஓடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட அற்புத அடையாளம் நடக்கிறபடினாலே இவள் யார்? கிறிஸ்தவர்கள். இவள் யார்? முதல் நிக் நேம் பார்த்தீங்களா? ஆகவே அதுதான் முதல் அங்கே கிடைத்தது. ஆகவே ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய காரியங்கள் எல்லாம் அப்போ கிறிஸ்தவர்கள் இந்த சபையில் 100 பேர், 200 பேர், 300 பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் அநேக மற்ற தெய்வங்களை வணங்குகிற மக்களாக இருக்கலாம். அவர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நடை, உங்களுடைய பாவனை, உங்களுடைய ஜபங்கள் இல்லையா? மற்றவர்களுக்கு உதவி செய்து பரிவு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, உதவி என்று கேட்டால் ஓடோடி போய் செய்வது, இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யும்போது இயேசுவே உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள், ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஆகவே அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம்னா அன்புக்குரியவர்களே கடவுளுக்குள்ள இருக்கிற கூட்டம், சாட்சி இருக்கிற ஒரு கூட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது திருச்சபை என்பது ஐக்கியத்தின் கூட்டம். திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் ஐக்கியத்தில் ஊன்று கட்டப்பட்ட இடம். அப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தில் திருச்சபை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து சரீரத்தில் நம்ம எல்லாம் கண்களாக, கைகளாக, கால்களாக இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கலைங்க. அதான் பவுல் என்ன சொல்றாருன்னா ரோமர் 12:5 வாசிக்கும் போது அநேகரான நாம் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சரீரத்தில் அநேகரான நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். கண்களாக, கைகளாக, கால்களாக இருக்கிறோம். அதான் சண்டே ஸ்கூல் பாட்டு, 2 சிறு கண்கள் உண்டு அவரை நோக்கி பார்க்க, 2 சிறு கைகள் உண்டு அவர் வேலை செய்ய, 2 சிறு கால்கள் உண்டு அவர் பாத நடக்க என்று சண்டே ஸ்கூல் பாடல். ஆகவே இங்கே இந்த ஐக்கியத்தில் திருவிருந்து பங்கு கிடக்கிற போருமே, இது ஒரு மேஜிக் கிடையாது. நல்லா கவனிக்கணும்.
இயேசு கிறிஸ்து, மகனே மகளே என் சரீரம் உனக்காக பிற்கப்பட்டது, மகன் மகளே என் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது என்று ஆண்டவர் கேட்கும்போது அவரை போல மாறுகிறோம் இல்லையா? உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், ஏசையா உம்மை போல் மாறிடுவே. உலகம் தானே மாயதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. அப்போ இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய சுபாவம் நமக்குள் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இயேசுவின் சுபாவம் என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம். எத்தனையோ உண்டு, சிலத்து சொல்லுங்க. பரிசுத்தம் உண்டு, ரெண்டாவது அன்பு உண்டு, தியாகம் உண்டு, மன்னிப்பு உண்டு. அப்படி சுபாவத்தில் பகை இருக்குமா? பகை இருக்குமா? இருக்காது. எல்லாரும் ஒன்று. இந்த உலகமே இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும்னு தான் ஆண்டுக்கு ஆசை இல்லையா? ஆகவே த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை பாரிஷ் என்று ஜான் வெஸ்லி என்ற ஒரு போதகர் சொன்னார். த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை பாரிஷ். ஆகவே கிறிஸ்துக்குள்ள அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளே நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் மகனே மகளே என்னையே உனக்கு தந்தேனே அப்படின்னு கேட்கிறார். நீ எனக்கு என்ன தருவாய் இல்லையா? நாம் ஆண்டவருக்கு எது பொன்னையும் பொருளையும் கொடுக்க முடியாது. நம்மையே ஆண்டவர் கொடுத்துட்டா அவர் போல வாழணும். ஆகதான் பவுலடிகள் இவர் என்ன சொன்னார்னா, பவுல் என்ன சொன்னார்னா, சிலுவிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே. பார்த்தீங்களா? அதுக்கு முன்னே பவுல் வைராகியம் உள்ள ஒரு மதவாதி. இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கிறோம். ஆகவே அதை போல நாம் வாழ வேண்டும் என்று தேவன் கடைசியாக சொல்லி, திருச்சபை என்பது அன்புக்குரியவர்களே சாட்சியின் கூட்டம். திருச்சபை என்பது என்ன? சாட்சியின் கூட்டம். சாட்சி இல்லாத வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. சில பேர் இப்போ கிறிஸ்துவ ஐன்னு கூட குடிச்சிட்டு, கிறிஸ்துவ ஐன்னு கூட சண்டை போட்டுன்னு, கிறிஸ்துவ ஆணு கூட வைராகி வச்சுக்கின்னு இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. சாட்சி என்பது இயேசுவை பிரதிபலிக்கிறது தான் சாட்சி. இயேசுவை பிரதிபலிப்பது தான் சாட்சி. ஆகவே அப்படிப்பட்ட பிரதிபலிப்பை நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்ல, நீங்களோ அந்த காலத்தினன்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பேதுரு 2:9 வாசிக்கிறோம். ஆகவே இந்த சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சாட்சி இருக்குமானால் இந்தியாவில் அநேகர் இயேசு கிறிஸ்துவில் வந்துடுவாங்க. வரமாட்டாங்களா? நிச்சயம் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறது இல்லை இல்லையா? ஆகவே இது பெயர் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கோயிலுக்கு போனால் போதும், அதில் மோட்சம் போயிடலாமா? முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இப்படி வாழும் பொழுதுதான் நாம் உண்மையான திருச்சபையாக அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக மாறி விடுகின்றோம். அப்படி மாறும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. விசுவாசம் நீர் கொடுக்கிறவர், துவங்கிறவர், முடிக்கிறவர் நீரே சுவாமி. அப்படி வசனத்தினாலே என்னால் விசுவாசத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. விசுவாசத்தினாலே இப்படி சரீரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சாமி. ஆகவே விசுவாசத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை காணவும் உங்கள் சாட்சி இருக்கவும் எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய், இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் தேவனுடைய வருகையில் இருப்பதாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்த சமாதானம் உங்களோடும் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் இன்று எப்பொழுது இருப்பதாக. ஆமென்.